வணக்கம். இன்னைக்கு நம்ம மனம் ரொம்ப அமைதியாக இருக்கும், நம்முடைய மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். அனாகதா சக்கரம் சொல்லக்கூடிய சோலார் பிளக்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா இருந்து சூரிய முடிச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருந்து சக்தி நிலை உடல் முழுக்க பரவி நமக்கு ஆற்றலை கொடுப்பதற்கும் உபயோகமான ஒரு அற்புதமான முத்திரை பார்க்க போறோம். இந்த முத்திரை செய்வதனால நமக்கு நேர்மறையான எண்ணங்கள் அதிகமாக வரும், எதிர்மறையான எண்ணங்கள் போயிடும். இப்போ நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும், எதுக்கு எடுத்தாலும் எதிர்ப்பு காமிக்கிற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது மன உளைச்சல் அதிகமாக நமக்கே ஏற்படும். நான் இருக்கிறேன் அப்படின்னா எனக்குள்ளேயே அந்த மன உளைச்சல் வந்து ஏற்பட தொடங்கும். அந்த உளைச்சல் வந்து வெளியே வருவதற்கான முத்திரை தான் இந்த சம்பாலா சீல்டு முத்திரை அல்லது சம்பாலா முத்திரை சொல்லுவாங்க. சம்பாலா சீல்டு அல்லது சம்பாலா முத்திரைன்னு சொல்லுவாங்க. இந்த முத்திரையை செய்ததான் அந்த மாற்றம் வந்து கிடைக்க தொடங்கும். இதுமுறையான நாட்களில் போக்குவரக்கூடிய முத்திரை என்னன்னா, உங்களுடைய இடது கையை எப்படி வச்சுக்கிறீங்க, வலது கை எப்படி வச்சுக்கிறீங்க, அது ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய போகிறோம். முதல்ல இடது கை ஆரம்பிப்போம். இடது கை வச்சுக்கிட்டு வலது கையை இப்படி மடக்கிறீங்க. மடக்கிட்டு கைகளை இப்படி கொண்டு வந்து நெஞ்சுக்கிட்ட இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே மென்மையாக அப்படி கையை வந்து இப்படி கொண்டு வரணும். முதல் கண்ணை திறந்துட்டே செய்யுங்க. அப்புறம் போக போக கண்ணை மூடிட்டு நீங்கள் செய்யலாம். கண்ணை மூடி செய்யும்போது இதில் வர்றப்போ ஒரு காற்று வந்து இந்த உள்ளங்கையில் இந்த இடத்துல நடுவில் வந்து ஃபீல் பண்ண முடியும். அடிக்கடி முத்திரை செய்கிறவங்களுக்கு இது எளிமையாக வரும். அப்போ இங்கே நீங்கள் வச்சுக்கிட்டு இப்படி தொட்டும் தொடாமலும் இந்த முத்திரையை செய்யலாம். தொடாமல் செய்யும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, அந்த காற்று உள்ள ஊடி போகிறது வந்து அவ்வளோ அற்புதமாக உணர முடியும். ஆனால் எல்லா நாளும் இதை செய்ய முடியாததுனால ஃபர்ஸ்ட் ஆரம்ப நிலையில் அப்படியே வந்து இதை தொட்டுக்கலாம். மென்மையை தொட்டு வச்சுக்கிறீங்க. அப்படியே வச்சுட்டு உங்கள் மூச்சை வந்து உள்ளே போகிறது வெளியே வரது கவனிச்சிட்டே இருக்கிறீங்க. நிலையிலேயே உங்களுக்கு வைக்க முடியலைன்னா நீங்கள் சாட்சி கூட வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் பயிற்சி வந்து பண்ணணும். இடது கையில் பண்ணிட்டீங்களா, அதே மாதிரி வலது கையில் திரும்ப இப்படி எடுத்து இப்படியே மென்மையாக கொண்டு வந்து இங்கே தொட்டும் தொடாமல் நிறுத்திக்கிறீங்க. அப்புறம் உள்ளங்கையை தொட்டு வச்சுக்கிறீங்க. அதன் பிறகு உங்களுக்கு தேவைப்பட்டால் இப்படி சாட்சிக்கிறீங்க, தேவைப்பட்டால் இப்படி சாட்சிக்கிறீங்க. ஸோ இது மாதிரி செஞ்சுட்டு இந்த மூச்சிலிருந்து நீங்கள் வந்து வெளியே வந்துட போகிறீங்க. எவ்வளோ நேரம் செய்யணும் அப்படிங்கும்போது உங்கள் மூச்சை நீங்கள் கவனிக்கிறீங்க. ஒரு 21 மூச்சு இல்லை 11 மூச்சு, அதனால எவ்வளோ தூரத்துக்கு பண்ண முடியும், 27 மூச்சு எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்கு மூச்சு உள்ளெடுக்கிறீங்க, மூச்சு வெளியேறீங்க, மூச்சு உள்ளெடுக்கிறீங்க, வெளியேறீங்க. இது மாதிரி செய்யும்போது எதிர்மறையான ஆற்றல்கள் போய் நேர்மறையான ஆற்றல் வந்து அதிகமாகிறப்போ மூளைத்திறன் செயல்பாடு, எண்ண ஓட்டம், வாழ்வில் இருக்கக்கூடிய முடிவுகள் எல்லாத்துலேயுமே ஒரு பயங்கரமான தெளிவு கிடைக்கும். எது சரி எது தப்பு உணரக்கூடிய ஒரு தன்மை வந்து கிடைக்கும். இந்த முத்திரை வந்து முஸ்லீம் முத்திரை வச்சாலே ஒரு தைரியம் வருமா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாத முத்திரை மாதிரி. ஸோ இந்த ஆசீர்வாத முத்திரையும் இந்த தைரியம் ரெண்டும் சேரும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு பயங்கரமான ஆற்றலை வந்து கொடுக்கும். பஞ்சபூத சக்திகளை உள்ளடக்கி அதனுடைய பேராற்றலை நம்முடைய சோலார் பிளக்ஸ் சக்தி மூலமாக கொண்டு போகக்கூடியதுதான் இந்த சம்பாலா சீல்டு முத்திரை அல்லது சம்பாலா முத்திரை அப்படிங்கிறது. பெண்கள் வந்து நீங்க இடது கை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி செஞ்சுக்கலாம், ஆண்கள் வந்து வலது கை இப்படி வச்சு இப்படி செஞ்சுக்கலாம். விதமான முத்திரையை கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் அனைத்து குருமார்களுக்கும் இங்கே கற்றுக்கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். இது போன்ற